வேகமாக பரவி வருகிறது. நாம மட்டும் ஹிந்தி படிச்சிருந்தா இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள நேபடிங்க படிக்க விடாம பண்ணிட்டாங்களே. What is wrong in that? Why then they will not accept? Why this kind of monopoly will be there? So till they accept a new education policy, you will not release? It is rule of the law. Every state is accepting that. Why they will not fall into the parameters of the governance? Why they will not cooperate? Due to their political interest. They want to create a division within society. They are divisive people. ஒரு மொழி அதில் அறிவு பெற வேண்டும் என்றால் படிப்பதால் மட்டுமல்ல, பழகு மொழியாக இருக்க வேண்டும். பழக்கத்திலே அந்த மொழி இருக்க வேண்டும். அப்படி பழகு மொழியாக இருக்கத்தக்கது நமக்கு தாய்மொழியான தமிழ் மொழியும் 200 ஆண்டுகளாக நம்மோடு இருந்து வருவதாலே நம்முடைய தோழமை மொழி என்று ஆகியிருக்கின்ற ஆங்கில மொழியும் தான் பழகு மொழியாக, இணைப்பு மொழியாக இந்த எத்தனை இருக்க முடியுமே தவிர இந்தியின் மூலம் இணைப்பை ஏற்படுத்தலாம் என்ற எண்ணமே தவறானதான். இந்தியில பேசியா நாமெல்லாம் ஒன்றுபட்டோம். பாகிஸ்தான் படையெடுத்தது இந்தி படித்தவர்கள் மட்டும்தான படைபலத்திற்கு போனார்கள். போனவர்களில் பல பேருக்கு இந்தி தெரியாது என்பது மட்டுமல்ல, பிடிக்க கூட செய்யாது. மொழியை நான் காட்டுமிராண்டி மொழி என்று 40 ஆண்டுகளாக கூறி வருகிறேன். இடையில் இந்தியை நாட்டு மொழியாகவும் அரசியல் மொழியாகவும் பார்ப்பன ஆதிக்க ஆட்சியும் முயற்சிக்கின்ற சந்தர்ப்பங்களில் அதன் எதிர்ப்புக்கு பயன்படுத்திக் கொள்ள தமிழுக்கு சிறிது இடம் கொடுத்து வந்தேன். நீ யாரு தமிழுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கறதுக்கு? நீ யாரு? நீ இதன் மூலமா உணர்த்துற? நீ என்னடா இடம் கொடுக்கறது? தமிழ்நாட்டுல தமிழுக்கு இடம் கொடுக்கறதுக்கு ஈவேரா யாரு? நீ யாரு? நீ இந்த வார்த்தைகள்லாம் என்ன பொருள்? இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஆயினும் ஆங்கிலமும் தமிழின் இடத்தில் இருக்க தகுந்த மொழியாகும். இதை சொல்றதுக்கு நீ யாரு? இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் பேசினது அவர் தமிழ் பற்று மிக்கவர் இருந்தாலும் அவர் அரசியலுக்காக பேசினார். அரசியலெல்லாம் பேசி தான் ஆகணும். அரசியலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ ஆளுங்கட்சி என்ன தான் நல்லது பண்ணாலும் எதிர்கட்சியை நம்ம நெக்கணும், நம்ம பேசப்படணும்னா ஏதாவது ஒன்று எடுத்து பேசிகிட்டு இருக்கணும். அப்போ அவர் பேசியிருப்பார், அதை அப்படியே விட்டுருங்க. ரெண்டாவது, நான் போன வழியிலே சொன்ன மாதிரி தான், பெரியாருக்கு சாமி பிடிச்சி பேய் பிடிச்சின்னு சொல்கிற மாதிரி அவருக்கு மாம் டேடுடைய இது கொஞ்சம் அதிகமாக வந்ததும் அது தமிழ் ஆங்கிலம் நேரம் வரும்போது தமிழை தூக்கி பிடிக்கிறது, அதுவும் மற்றவங்க நுழைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக. அதே நேரத்தில் அவர் ஏன் அவர் ஆங்கிலம் நம்ம தமிழ் இவங்களை தமிழர்களாக இருந்து காட்டு முறைண்டே முட்டாளாக்கிடக்கூடாது, ஆங்கிலத்தையும் நம்ம தூக்கி வச்சாதான் இவங்க ஆங்கிலமும் கற்றுக்குவாங்கன்னு அவர் நல்ல எண்ணத்தில் தான் அவர் நிறையா அவருடைய இது பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவர் சில விஷயங்கள்லாம் செய்வார். இந்த திராவிட கழகம்னு பேர் வச்சது கூட அவர் எப்படி வச்சாருன்னா, அந்த மற்றவங்க அதாவது தமிழுக்குன்னு பிரிச்சுட்டேன்னா மற்ற இது இருக்குங்களா, தெலுங்கு கன்னடம் மலையாளம் இவங்கெல்லாம் பிரிஞ்சிடுவாங்க, இவங்க எல்லாத்தையும் சேர்த்து நம்ம போராடணும் வடநாட்டுக்காரங்கள்ட்ட அப்படின்றதுக்காக தான் அதை சேர்த்து வச்சு திராவிட கழகம்னு வச்சார். ஆனால் இது 4 திராவிட மொழி அப்படின்றதுக்கு அவருக்கு சொல்ல தெரியல. ஆக்சுவலி நான் தான் இன்றைக்கி சொல்கிறேன்னா, அவர் மனசில் அவருக்கு யார் இது பண்ணாங்களோ அவங்களே தான் எனக்கும் விளக்கம் சொல்கிறாங்க. அந்த விளக்கத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி நான் சொல்லும்போது உனக்குலாம் இதெல்லாம் எப்படி தெரியும், நீங்கள் சும்மா கற்பனை பண்ணுற அப்படின்னு சொன்னான்னா, அதுக்காக தான் நான் சயின்ஸில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். சூரியன் முதற்கொண்டு நட்சத்திரங்கள் வரைக்கும் எந்த கோள்களுக்கும் சுய ஒளி கிடையாது, பூமிக்கு புவியீர்ப்பு சக்தி கிடையாது, பூமியின் இரவுன்னு பார்க்குற ஒரு இரவு அது நிழல் அப்படின்னு நிறைய சயின்ஸ் சொல்லியிருக்கேன். நீங்கள் தொடர்ந்து என் வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, சயின்ஸ் காட்ட முடியும். இன்றைக்கெல்லாம் நாளைக்கு சயின்ஸ் கண்டுபிடிக்க தான் போகுது. அது காட்ட முடியும். ஆனால் இதை காட்ட முடியாது. ஆனால் ஆதாரங்கள் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. திருவள்ளுவரும் மாம்டோட இதில் எழுதுனோடு தான் இன்றைக்கி எத்தனை திறமசாலிங்க பார்க்க போனீங்கன்னா எல்லாரும் மாம்டோடைய அந்த அறிவு தான் இன்றைக்கி எல்லாம் கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாடி இருக்கிற அறிவு. ஏன்னா அறிவு நான் கேட்டு கிடைச்சதில்லை எல்லாருக்கும், அது தனியாக வேலை செய்யுது. நமக்குள்ளேயே அந்த அறிவு கொடுத்த ஒரு விஷயந்தான், கொடுத்த உடம்பு போயிடும், ஆனால் அந்த இது நிற்கும். அப்படி ஒரு அறிவு பயணம் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயமும் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் இருக்குது, அதாவது எதை நீ மறைக்க பார்த்தாலும் அந்த திருமறை எழுத்துக்கள் காட்டிவிடும், அந்த உண்மையை காட்டிடும். அப்போ அந்த எழுத்தை வச்சே நான் உங்களுக்கு சில உண்மைகள் சொல்கிறேன். நீ பார்த்தீங்கன்னா இந்த மொழியில் அகரம் சிகரம் கிராமம் நகரம்னு வச்சுருக்கேன். இது மாம்டேடுக்கு இம்பார்ட்டண்டான மொழி. இதில் ஏன் சமஸ்கிருதம் இல்லை? அப்படி அது கடவுள் மொழியாச்சு.
தேவ பாஷையாச்சே அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா அது தமிழ்காரங்க கொண்டு வந்தது தான் தமிழுக்கு அகென்ஸ்டாக. அந்த தேவநாகரிகத்தை தான் மனுசக்தி இருக்குது. அதாவது சமத்துவம் இல்லை சில விஷயங்களில். தமிழுக்கு அகென்ஸ்டாக அவங்க கொண்டு வந்தது. அதனால அந்த தமிழ் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான மொழி. ரெண்டாவது சிகரம், அதாவது அகரம் சிகரம் அரபி. ஏன்னா அரபி என்பது இந்த கடைசியில் கொண்டு வந்த கடவுள் அல்லாஹ் இப்படி ரவுண்டு போட்டதுனால, சரிங்களா? அது இணைக்கிறாங்கல்ல, ரவுண்டுனா இப்படி வந்து இப்படி திரும்பாது, அந்த ஒரு ரவுண்டு வரும், கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கிராமம் வந்து உலக மொழிகள், மற்ற உலக மொழிகள் எல்லாம் கிராமம் மாதிரி அவங்களுக்கு முக்கியம் இல்லை. நகரம் வந்து ஆங்கிலம். ஏன்னா இந்த ஆங்கிலத்தையும் இந்த தமிழையும் அவங்க இணைக்கிறாங்க. அதனால தான் பெரியாருக்கு ஆங்கிலத்துக்கு பின்னாடி இருந்தார். அதான் கடை கோ, இந்த டா என்பது டி தான் அர்த்தம். கடை காட் அப்படி வந்துடும். அது எல்லாம் கண்டுபிடிச்சவங்க எழுதுனவங்களாம் தெரியாது. அவங்க யோசனை பண்ணி எழுதுனா உள்ளேருந்து எடுத்து மனசுக்குள்ளேருந்து அதை மாம்டேட் அதில் வந்து இன்வால்வ் ஆகிட்டாங்க. இப்போ வந்து அக்கனா, இந்த அக்கனா வந்து பூமி சந்திரனை காட்டி ஓ போட வச்சு ஓம் சொல்ல வச்சு எல்லாம் செஞ்சாங்க. சிவம்ன்ற மாதிரி அவங்க பேர், அதனால சிவம்னு வந்துருச்சு. அவங்க அப்படியே பயணம் செஞ்சு போயிட்டாங்கன்னு வச்சுங்க, அது ஒரு கதை. அப்புறம் அறிவை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதில் தான் அவங்க அந்த ஓ போட்டு தான் அப்புறம் எழுத்தெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. கா இப்படி கா வந்துன்னா என்னன்னா இது ஒன்றுன்னு அர்த்தம் தமிழில். ஏன் ஒன்றுன்னு இப்படி ஒரு ஒரு விளைச்சி இது ஒன்று அப்படின்னு காட்டாமல் இந்த கா போட்டாங்க? ஏன்னா பின்னாடி அவங்க அதே ஒன்று கொண்டு போயிட்டு ஒன்று இங்கிலீஷ்காரன் ஒன்று வச்சான் பாருங்கள். அவங்களுக்கு விட்டு வச்சது தான். இப்போ அதை நான் விளக்குறேன். அந்த மாதிரி தான் அவங்க சில இது விட்டுட்டு போவாங்க, பின்னாடி வந்து ஒருத்தவங்க அதை வந்து விபரம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கணக்கு அவங்கள்ட்ட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரா ரூக்கும் ரெண்டும் ஒரே எழுத்து தான், அந்த ரூ போட்டாங்க ராவை. பிக் பாஸ் இந்த ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராவன் ராமன், அதாவது வன் ஒரு இறைவனுக்கு அப்படி இல்லை, நம்ம மனசில் உள்ளதான் இறைவன் இருக்கிறான், இல்லை மனித கடவுள்கள் இப்படின்ற ஒரு ராமாயணத்தில் அந்த ராவனுக்கும் ராமனுக்கும் ஒரு இது வச்சுங்க. அப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா ரா இன் ரைன், இது கூட்டி படிச்சிங்கன்னா ரைன் வரும். இது பிக் பாஸ், இவங்களுக்குள்ள பிக் பாஸும் இருக்கிறாங்க, திரு தமிழும் இருக்காங்க. அப்போ பிரெயின் ரைன்னா என்ன? கீழேருந்து மேலே போயிட்டு திரும்ப வரும் மலை, திரும்ப கீழேருந்து மேலே போயிட்டு வரும், அது இன்ஃபினிட்டு. அந்த இதை புரிஞ்சுங்க. அந்த எழுத்தை அப்படியே குறிக்கிறாங்க பாருங்கள். இதுதான் புரிஞ்சுங்க. அந்த ரால ரொம்ப மேட்டர் இருக்குது. அதனால தான் இப்போ தமிழில் அக்கனா கொண்டு வந்து எல்லாம் கொண்டு வந்த பிறகு பூமி உருண்டுன்னு சொன்னதுனால எல்லாரும் நம்பிட்டு இருந்த காலத்தில் எல்லாரும் தமிழை ஏற்றுக்கொண்டு சிவம்ன்ற அந்த சொன்ன என்ன மாதிரி இப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி அவர் சொல்லி எல்லாம் கற்றுக் கொடுத்தா அறிவுலாம் வளர்ந்த பிறகு இதுக்கு அகென்ஸ்டாக அப்புறம் இன்னொரு அறிவு வந்துச்சு. பூமி தட்டை தானே, அது எப்படி உருண்டை அப்படின்றதுக்காக தான் பூமியை உடைச்சி அவங்க ஒரு எழுத்து வடிவம் பண்ணாங்க, தேவநாகரிகம் எழுத்து. அதனால மேலே எப்போவுமே கோடு போடுவாங்க. எது எழுதுனாலும் மேலே ஒரு கோடு போட்டுருவாங்க. அதுக்கு அர்த்தம் வந்து என்ன? மேலே கோடு போடுறதுக்கு பூமி உருண்டை இல்லை தட்டை, பூமி உருண்டைன்னா பிரெயின் வாஷ் மாதிரி. அப்போ இவங்கெல்லாம் வந்து அப்போ எல்லாரும் நம்பினாங்க. அது நம்புற மாதிரி தானே இருந்துச்சு. கலிலியோக்கும் அந்த நிலைமை தானே இருந்துச்சு பூமி உருண்டுன்னு சொன்னப்போ. அப்புறம் என்ன பண்ணாங்க, இதில் எல்லா தமிழ்காரன் என்ன பண்ணாங்க, வெக்கத்தில் எல்லாரும் வந்து தனித்தனியாக தன்னோட ஸ்பிரிட் வச்சுட்டாங்க. தெலுங்குக்காரன் அந்த அக்கனை எப்படி மாற்றிக்கிட்டான் பாருங்கள், தட்டை உருண்டையை அவன் உடச்சி. இவங்களோட மலையாளக்காரன் வந்து இப்படி பண்ணிக்கிட்டான், அங்கே 2 உருண்டை வச்சுட்டான். அந்த காலை கூட அந்த கா வந்ததுனால அந்த காலையே 2 உருண்டை வச்சுக்கிட்டான். அப்புறம் கன்னடக்காரன் இதை வச்சுக்கிட்டான். கடைசியில் இங்கிலீஷ்காரத்தில் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. என்ன கொண்டு வந்துட்டாங்க? ஜெட் 3 கோடு வச்சுட்டாங்க. அந்த 3 அக்கனை அவங்க கொண்டு வந்து வச்சா 10 10 10. இந்த 10 என்பது தான் அறிவின் வடிவம் 10. இந்த 10 இருந்தால் இன்ஃபினிட்டு, நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும். இதுதான் மைனு. அதுதான் நான் 10 அறிவுகள்னு நான் கொண்டு வரேன் திரும்பவும். அதான் 10ஆம் அவதாரம் கல்கி அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் கொண்டு வரேன். புரியுதுங்களா? இதில் புரிஞ்சுங்க, உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழினா தமிழ் தான். ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்துங்க, எந்த ஒரு கண்டுபிடிப்பும் முத கண்டுபிடிச்ச பேர் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது வளர்ந்து எவ்வளோ டெவலப் ஆனாலும் சரி. இப்போ ஏரோப்ளேனே பார்த்துங்க, கண்டுபிடிச்ச பிளேன் மாதிரி இல்லை. நான் ரைட்ஸ் பெற்ற பேர் எதுக்கு சொல்கிறோம்? பேசிக் இருக்குது. இப்போ மொழின்னு கொடுத்த தமிழ் மொழி தான் எல்லாருக்கும் தாய்மொழி. இது வந்து உலகம் உணரணும். அதுக்கு தான் இந்த வீடியோவில் அவங்க வந்து என் மூலமாக உங்களுக்கு சொல்கிறாங்க. இதை தான் நீங்கள் முடிஞ்சமாக புரிஞ்சுக்கணும். ஆனால் இது ஆரம்பம்தான். இது வந்து உலகமெல்லாம் போய் சேரணும். இப்படி ஒரு விஷயம் சொல்கிறேன். அதுக்கு தான் சயின்ஸ் சொல்கிறேன். சயின்ஸ் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு அது கண்டுபிடிக்கும் பொழுது இது எப்படி சொன்னால் அப்போ அது சொன்னாங்கன்னா அப்போ இதுவும் சரியாக தான் சொல்லியிருப்பாங்க, இப்படி தான் அப்படின்றது